வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 2024-2025 கல்வியாண்டுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸும் சரி, பிஏ ப்ரோக்ராம்ஸும் சரி, நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறப்போ, அப் டு ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணுங்கிறப்போ அதுக்கு த்ரூ ஆன்லைனில் இப்போ ஜென்ரலாக நமக்கு வந்து அப்டேட் பண்ணணும். முன்னாடியெல்லாம் அந்தந்த காலேஜில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே கவர்மெண்ட் வந்து த்ரூ ஆன்லைன் ப்ராசஸ்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்லைனில் நாம் அப்ளிகேஷன் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விண்ணப்ப பதிவு துவங்கிய நாள் பார்த்திங்கன்னா நேற்றுக்கே வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, லாஸ்ட் டேட் எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/5. ரொம்ப கம்மியாக தான் டேட் கொடுத்துருக்காங்க. எல்லா யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 1 மந்த்து கொடுப்பாங்க. சரியா, ஆனால் இப்போ பாருங்கள், காமன் யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு நார்மலாக இருக்கிற ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு டேட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க த்ரூ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டைமை நாம் மிஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி நாம் ரொம்ப சிரமப்படுவோம். ஏன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் பேசிக் பார்த்திங்கன்னா எனி டிகிரி கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக நாம் இந்த வருஷம் அதை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த அட்மிஷனை. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 20/5/2024 இந்த மாதம் மே மாதம் 20ஆம் தேதி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஓகேவா, மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் நாள். உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தையும் அந்தந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது எப்போ சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதி. ஸோ 20ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து முடியுது. 24ஆம் தேதி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா. சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நாட்கள். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்கள், இவங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எப்போ பார்த்திங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்லேயே நமக்கு மே மந்த்து 28ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. பொது கலந்தாய்வு நமக்கு எப்போ சார் நடக்குதுன்னா அடுத்த மாதம். சரிங்களா, ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நடக்குது. ஓகேவா, அதுலேயே ஜென்ரல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 24/6லேருந்து 29/6 வரைக்கும். சரிங்களா, நமக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 10/6லேருந்து 15/6 வரைக்கும், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 24/6லேருந்து 29/6 வரைக்கும். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கும் நாள், உங்களுக்கான காலேஜ் ஓப்பனிங் டேட்டே கொடுத்துட்டாங்க. ஜூலை 3ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ். ஓகேவா, ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்லேயே யூஜி ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு தமிழ்நாடு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜாக மட்டும்தான் இருக்கும். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங் டேட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஜூலை மாதம் 3ஆம் தேதி காலேஜ் ஓப்பனிங். சரியா, ஸோ இப்போதைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/5 இந்த மாதம் 20ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஓகேவா, தேங்க்யூ.